ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கெல்லாம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதன் முன்னிலை நிலவரங்கள் குறித்து பேசி வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக தொடர்ந்து முன்னிலை வகிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். 11,140 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் முன்னிலை பெற்று வருகிறார். அதே போல டெல்லி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் பாஜக முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலவரத்தை பார்க்கிறோம். 44 இடங்கள்ல பாஜக முன்னிலை வகிக்கிறது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி 25 இடங்கள்லையும், காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்திலையும் முன்னிலை வகிக்கிறது. இந்த தருணத்தில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஹசீனா சையத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். இணைந்தமைக்கு நன்றி ஹசீனா சையத் அவர்களே. இப்போ காங்கிரஸ் ஒரு இடத்துல மட்டும்தான் அங்க முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஒரு பெரும்பான்மையான ஒரு வெற்றியை பெற்ற ஒரு கட்சிக்கு தற்போது பார்க்கும்பொழுது ஒரு பின்னடைவு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. பாஜக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கா? அப்படிதான் சூழல் நிலவுதாங்க. டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் டெல்லி தேர்தல்ல கல்காஜி தொகுதிக்கு பொறுப்பாளரா இருக்கேன். அதாவது சிஎம் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதி. அதிஷி மெர்லினா அவர்களோட தொகுதி. ஆம் ஆத்மி பார்ட்டியோட பேஸாக ஆம் ஆத்மி பார்ட்டி அவர்களை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அடுத்து சிஎம் கேண்டிடேட்டாவும் அவரே பார்க்கப்படுகிறதுனால் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு அங்க டெல்லி மக்கள் கொடுக்கவில்லை. அவங்களோட தொகுதியிலேயே அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பலை. அவங்களோட தொகுதியில தற்போது அவங்க பின்னடைவுல இருக்காங்க. அது அது ஏன் அப்டின்னா, இந்த தேர்தல காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது அப்டின்னா, இது ஒரு பைபோலார் தேர்தல். அதாவது ஒரு இருமுனை போட்டி தான் இது. பிஜேபியோட ரோல் இங்க மேஜரா இல்ல. ஆனா என்ன நடக்குது அப்டின்னா, என்ன நடக்கும்ட்டு நாங்க ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணோம் அப்டின்னா, பாஜகவோட வாக்கு வங்கி அந்த அளவுக்கு எப்பவுமே டெல்லிய பொறுத்தவரைக்கும் டிஸ்டர்ப் ஆகல. அவங்களோட கோர் வோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க, அவங்களோட கோர் வோட்டர்ஸ் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கதான் செய்றாங்க. நீங்க ஃபார்ம் 20 கூட நம்ம ஒரு ஒரு தேர்தல்ல எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா தெரியும். அவங்களோட கோர் வோட்டர்ஸ் டிஸ்டர்ப் ஆகல. வேறஸ் காங்கிரஸோட வோட்டர்ஸ் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க நம்பர் 1. நம்பர் 2 மைனாரிட்டீஸ் ஸ்பெஷலா டெல்லியில அதிகப்படியாக இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். 7 பாராளுமன்ற தொகுதி, 70 சட்டமன்ற தொகுதிகள்ல மெஜாரிட்டியான பிளேசஸ்ல இஸ்லாமியர்கள் இங்க மைனாரிட்டீஸ் அப்படிங்கிறத விட மெஜாரிட்டியா இங்க வசிக்கிறார்கள். அதனாலதான் யூபி, டெல்லி போன்ற மாநிலத்துலலாம் எப்பவுமே இந்த கம்யூனல் ரைட்ஸ் ஜாதி வாரியான சண்டைகள் அதிகமா இருக்கிறது. அது பிஜேபி அழகாகவே ஆர்கெஸ்ட்ரா பண்ணுகிறது. இப்போ இதுக்கு முன்ன நடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 10 ஆண்டு கால ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியில, இதுக்கு முன்னாடி 2020ல நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல நீங்க அந்த அளவுக்கு காங்கிரஸோட பிரசன்ஸ பார்க்க முடியல. ஆஸ் அ காங்கிரஸ் கேடர் லாஸ்ட் எலக்ஷன்ல என்னால அந்த அளவுக்கு அந்த பிரசன்ஸ ஃபீல் பண்ண முடியல. பட் இந்த தேர்தல்ல 2025வது தேர்தல்ல எங்கேயுமே காங்கிரஸோட பிரசன்ஸ எல்லா இடத்துலயுமே பார்க்க முடிந்தது. போஸ்டர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா கேம்பெயினிங் ஆகட்டும், இல்ல பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல ஆகட்டும், இல்ல மக்களுடைய பேச்சுகள் ஆகட்டும் பார்க்க முடிஞ்சது. அப்ப இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோட காங்கிரஸோட வோட்டர்ஸ் காங்கிரஸ்க்கு கம்பேக் ஆறாங்க. அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, பாஜகவுக்கு ஃபேவரபிள் ஆகுது. இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டியும், காங்கிரஸ் பார்ட்டியும் ஓட்ட ஸ்ப்ளிட் பண்ணும்போது, அது பாஜகவுக்கு ஃபேவரபிளாக முடியும் அப்படிங்கிறத முதல்ல பிரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். இந்த வாட்டி அ ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கம்பேக் கிடையாது. பாஜக தான் ஆட்சி அமைக்கும் மோஸ்ட்லி. பட் அடுத்த அப்ப தடவ அதுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு கம்பேக் காரணமா இருக்கும். பிகாஸ் காங்கிரஸும் அமைஞ்சிருச்சுன்றீங்க. காங்கிரஸ் இஸ்லாமிய ஆமா. இப்ப வாக்குகள் காங்கிரஸ் பிரிச்சிருக்கு. பிஜேபியோட பி டீம் மாரி ஆயிடுச்சு. பெரிய கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கு. வேற வழி இல்ல. ஏன்னா இஸ்லாமியர்களோட வோட் பேங்க பொறுத்தவரைக்கும், அவங்களோட நானே நெறைய மதகுருக்கள சந்திச்சிருக்கேன். பேசும்போது என்ன சொல்றாங்க அப்டின்னா, நாங்க காங்கிரஸ்க்கு கம்பேக் பண்ணி குடுக்குற ஓட்டு பாஜகவுக்கு ஃபேவரபிள் ஆயிடும். பாஜகவுக்கு ஃபேவரபிள் ஆயிடும் அப்டின்ட்டு தான் பேசுறாங்க. அப்ப நாங்க கன்சாலிடேட்டடா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நாங்க எங்களோட வாக்குகள செலுத்துவோம் அப்டின்ட்டு ஓப்பனா சொல்றாங்க. இன்னும் அந்த ட்ரஸ்ட் பில்டிங் அப்படிங்கிறது எங்களால ரீகெயின் பண்ண முடியல. முக்கியமா ஓக்லா அப்படிங்கிற தொகுதி, முஸ்தபாபாத் அப்படிங்கிற தொகுதியிலலாம் கவுன்சிலர் எலக்ஷன்லயே கிட்டத்தட்ட அ 7 பேரு காங்கிரஸ்ல ஜெயிச்சதுல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் தான் ஜெயிச்சாங்க. அதுல முஸ்தபாபாதா, ஓக்லா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இடங்கள். அதுல
ஓக்லா அப்படிங்கிற இடத்துல ஆரிபா கான் அப்படிங்கிற ஒரு பெண் கேண்டிடேட் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ரொம்ப ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு கேண்டிடேட். பட் அங்க வந்து ஐமீம் எங்களுக்கு நாங்க ஜெயிக்கக்கூடிய இடத்துல முஸ்தஃபாபாத்லயும், ஓக்லாலயும் ஐமீம் அந்த இஸ்லாமிய பார்ட்டி வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டா செயல்படுது. ஷிஃபா அப்படிங்கிறவர் வந்து சிஏ, கேஸ்ல வந்து ஜெயில்ல இருக்காரு. ஜெயில்ல வெளியில வந்து ஒரு வாரம் கேம்பெயின் பண்ணிட்டு போறாரு. அப்ப இஸ்லாமியர்களோட சென்டிமெண்ட் கன்சாலிடேட்டடா வாக்கு வங்கிகள் வர இடத்துல ஐமீம் வந்து பாஜகவோட பி டீம் மாதிரி செயல்படுது. பி டீம் மாதிரி இல்ல. அவங்க அவங்களோட பி டீம் தான். சோ அப்ப அங்கேயும் வந்து நாங்க எங்களோட வாக்கு வங்கிகள இழக்க வேண்டியதா இருக்கு. சோ அந்த கம்பேக் வரல. இன்னும் அந்த கம்பேக் ஃபுல்லா வரல. பட் கம்பேக் வந்திருக்கு. எங்களுக்கு கம்பேக் வந்து எங்களோட வோட் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுறதுனால தான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு சரிவு. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அங்க சரிவு அப்படின்னும்போது பாஜகவுக்கு ஒரு எழுச்சி கிடைக்கும். ஆஹ் நீங்க வந்து காங்கிரஸ் முன்பு ஷீலா தீக்ஷித் அவர்களுடைய ஆட்சியில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன மாதிரி ஒரு ரிவைவலை இப்ப கொண்டுட்டு வர முடியுதா? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆம் ஆத்மியோட ஒரு உடன்பாடை எட்டி ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு தேர்தலை சந்திச்சிருந்தா இந்த வாக்குகள் பிரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? இல்ல அப்படியா அதற்கான வாய்ப்பே டெல்லி களத்துல இல்ல, ஏன்னா காங்கிரஸை எதிர்த்து தான் இந்த கட்சியே வந்தது கேஜ்ரிவால் அப்படிங்கிறதுனால? கேஜ்ரிவால் அவர்கள பொறுத்தவரைக்கும், ஒரு ஷார்ட் டெர்ம்ல ஒரு பெரிய அரசியல் அதிகாரமாக உருவாகியவர். அவரு டெல்லிக்கு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு இரும்பிட்டு, இரும்பிட்டு வந்தே நம்மளெல்லாம் கவர் பண்ணாரு. நம்மளடா அப்படின்னா மக்கள. லோக் ஆயுக்தா பில் எப்படியோ கொண்டு கவர் வருவேன்னாரு. பண்ணார்ல. சட்ட ஆச்சார வர அதுதான். பட் இப்ப டெல்லி மக்கள்லாம் இரும்பிட்டு இருக்கோம். ஓகே. டெல்லில இருக்கக்கூடிய அத்தன பேருக்கும் ஆ ஆஸ்த்மெடிக் ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி வருது. வீசிங் ப்ராப்ளம்ஸ் வருது. டெல்லிலலாம் குளிர்காலத்துல இருக்கவே முடியாது. நீங்க 1 மாசம் இங்க இருந்தீங்க அப்டின்னா, கம்பல்சரி நீங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது பயங்கரமான செஸ்ட் கன்ஜஷனோட தான் நம்ம வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அப்டின்னுட்டு வண்டிய ஓட்ட சொல்லும்போது, மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட ஒரே ஒரு கார் தான் இருக்கு. மோஸ்ட்லி. அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுது. டெல்லியோட கன்ஜஷன்ல. மெட்ரோன்ட்டு நீங்க என்னதான் சொன்னீங்க அப்டின்னாலும், மெட்ரோ வந்து எல்லாரும் பிரிஃபர் ஆகுறதில்ல. மக்கள் வெறுக்குறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஆட்சிய. நெக்ஸ்ட் கரப்ஷன்ல அ அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற ஒரு பிம்பம் மக்கள வந்து அவரு என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, ஒரு ஆ இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்டின்னும்போது, பாஜகவையும், காங்கிரஸையும் மக்கள் ஒரு கரப்டட் பார்ட்டியா இவரு வந்து மக்கள் கிட்ட சித்தரிச்சுட்டு, தன்ன வந்து ஒரு ஆ பெரிய காந்திவாதியா வந்து அவர் தன்னை சித்தரித்துக் கொண்டார். காந்தி தொப்பிலாம் போட்டுக்கிட்டு. பட் அந்த இமேஜ் அவருக்கு போயிடுச்சு. அந்த ஷீஷ் மஹால் அப்படிங்கிற அவரோட அந்த ஆ படோடமான பங்களா, அப்புறம் அவர் மேல அவரு ஜெயிலுக்கு போனது. நெக்ஸ்ட் இந்த அதிஷி மர்லேனா அப்படிங்கிற இந்த பெண்ண வந்து அவரு முதல்வரா ப்ரொஜெக்ட் பண்றாரு. பட் ரொம்பவே ஒரு டம்மி முதல்வரா இருக்காங்க அவங்க. ஆ அவர பத்தி இல்ல அவங்க ஒரு ஒரு நல்ல லீடர் வந்து ஹைலி எஜுகேட்டட் விமன். எஜுகேஷன் நல் இஸ் நாட் தி ஒன்லி குவாலிஃபிகேஷன் ஃபார் பாலிடிக்ஸ். காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை. ஸோ எஜுகேஷன் மட்டுமே அரசியல்ல வந்து ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது. பெரிய பெரிய படித்தவர்களோட அறிவெல்லாம் வந்து தோற்கக்கூடிய அறிவு வந்து கலைஞர் போன்ற நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் போன்றவர்களுக்கு, காமராஜர் அவர்களுக்கு போன்றவருக்கு இருந்தது அப்படிங்கிறது வந்து வரலாறு அறியும். ஸோ படிப்பு வந்துமே ஒரு மெஜாரிட்டி குவாலிட்டி கிடையாது பாலிடிக்ஸ்ல. மெர்லினா அவர்கள் வந்து தன்ன ஒரு பெண்ணாக இப்ப நீங்க கூட ஒரு பெண், நான் கூட ஒரு பெண். என்ன யாரோ திட்டிட்டா நான் உட்கார்ந்துட்டு அழமாட்டேன். நீங்க உங்கள யாரோ திட்டிட்டா உட்கார்ந்து அழமாட்டீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்துட்டு அழுவுறாங்க பிரஸ்ல. அது ஆக்டிங் மாதிரியே பார்க்கலாம். அவங்களோட ஓன் கான்ஸ்டிட்யூயன்சில நான் பொறுப்பாளர் அப்படிங்கிறதுனால அவங்கள நான் டைரக்ட்டாவே பார்க்குறேன். மக்கள் வந்து அவங்கள ஒரு போல்ட் ஆ ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரா வந்து அவங்கள பார்க்கல. இப்ப மம்தா பானர்ஜிய பார்த்தா அவங்களுக்கு எப்படி மெஜஸ்டிக்கா தோணுது. இல்ல ஜெயலலிதா போன்ற ஆளுமைய பார்த்தா அவங்களுக்கு எப்படி மெஜஸ்டிக்கா தோன்றுது. இல்ல கனிமொழி அவர்கள பார்த்தா எப்படி ஒரு மெஜஸ்டிக்கா இல்ல இவங்க ஒரு தோன்றுச்சோ, ஆக்சிடென்டலா அந்த தானே மாதிரி ஒரு பெண் வர்றாங்க. ஆளுமை இல்ல. இட் வில் டேக் சம் ஆக்சிடென்டலோ, டைம்ல. இன்சிடென்ட் நோ, 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 நோ. ஆக்சிடென்டலோ, இன்சிடென்டலோ யூர் அ சீஃப் மினிஸ்டர்யா. உங்கள ஒரு ஆள் பார்த்து உங்கள தேவையில்லாம பேசுறாருன்னு நீங்க பிரஸ்ஸுக்கு முன்னாடி அழுவீங்களா? ஆக்ஷன் எடுப்பீங்களா? இல்ல திட்டுவீங்களா? ஒரு சாதாரண ஒரு குழந்தை கூட நம்ம அந்த குழந்தைய வந்து டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னா வந்து அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஓகே. பீயிங் அ சீஃப் மினிஸ்டர் ஷி கிரைஸ். தட் இஸ் சம்திங் வெரி வீக் ஆஃப் அ வுமன். அழறது வந்து பெண்களுக்கு ஒரு அலங்காரம்னு கூட சொல்லலாம். ஒரு எமோஷனல் அலங்காரம் கூட சொல்லலாம். பிகாஸ் பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நம்மள எப்பவுமே வந்து பெண் வந்து பூ போன்றவள், பெண் வந்து அப்படி இப்படின்னுட்டு நம்மள ஏன் எப்பவுமே வந்து ஒரு
ஒரு அபலையாகவே சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிறது பெண் அவங்க ஆளுமைகள் அவங்க பொதுவா மக்களோட அரசியல் இருக்கக்கூடிய எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. உங்களுக்காக நாங்க சேவையாற்ற வந்தோம். பாருங்க எங்கள ஏங்க வேலை செய்யவே விடல. தேவை அவங்க அது வல்னரபிளா அது மக்கள் கிட்ட காட்டிக்கிறாங்க. என் உணர்ச்சிய ஏங்க மக்கள் ஒரு ஒரு புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, போலீஸ்கார அத நீங்க தப்புன்னு ஒரு சொல்வீங்க. போலீஸ்கார ஒரு போலீஸ்கார என்ன அட்டாக் பண்ணிட்டார் அப்படின்ட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க முடியுமா? இல்ல ஒரு ஒரு டிரெஸ் கோட் இருக்கு ஒரு கலெக்டருக்கு. லுங்கி போட்டுட்டு ஆபீஸ்ல போய் உட்கார முடியுமா? See, when you hold a position, அந்த பொசிஷனுக்கு நீங்க ஏற்றவரா உங்கள காமித்துக் கொள்ளவில்லைன்னா, மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். கலெக்டர் ஆபீஸ்க்கு ஷார்ட்ஸ் போட்டு போ முடியாது. போலீஸ் உட்கார்ந்துட்டு அழ முடியாது. நம்மளோட ஊர்ல பெண் போலீஸுங்கள வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தரக்குறைவா பேசும்போது, பெண் போலீஸ்களே வந்து அவர்கள ஒரு படை சூழ அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது நம்மலாம் எப்படி ரசிச்சோம். சோ மக்கள் வந்து இந்த அம்மா வந்து முதல்வரா ஏத்துக்கல. பிளஸ் அவங்களோட கட்சியே அவங்கள ஏத்துக்கல. எந்த போஸ்டர்ஸ்லயுமே நீங்க வந்து அதிஷி மெர்லினாவோட அந்த ஃபேஸ ஓகே. வந்து குட்டியா ஒரு பாக்ஸ்ல தான் போடுறாங்க. சோ ஓ! ஒண்ணு நீங்க அந்த பெண் ஆளுமைக்கு அதிகாரம் குடுத்தீங்கன்னா, அதிகாரம் குடுங்க. இல்ல நீங்க அதிகாரமே குடுக்காதீங்க. நீங்க வந்து அவர்கள டம்மி முதல்வரா நீங்க யூஸ் பண்றத எந்த பெண்களும் வந்து இந்த டெல்லில ஏத்துக்க தயாரில்ல. அவங்கள ஓகே. எதிர்த்து கன்டெஸ்ட் பண்ணது ஆல் இந்தியா அதிர்ச்சிய மகிழா வந்து காங்கிரஸோட தலைவி அல்கா லாம்பா.